Welcome back students, this is 11th standard physics, unit 6 gravitation. So in this class we can discuss about the Newton law and astronomical distance. Newton's laws இங்க வராது, Kepler's law. Kepler's third law and astronomical distance. இந்த விதிகளை வந்து நம்ம கம்பேர் பண்ண போறோம். சரிங்க, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான் சொல்லியிருப்போம், அந்த ஹீலியோசென்ட்ரிக் ஜியோசென்ட்ரிக் சொல்லியிருப்போம். அதில் தான் வந்து நம்ம மார்ஸ்னுடைய செவ்வாய் கிரகத்தினுடைய இயக்கத்தை நம்ம கணித்தோம். எப்படி கணித்தோம்னா, நம்ம அதனுடைய ஆர்பிட் when comparing to the orbit, circular orbit for the earth and Mars, when comparing to two planets, the earth will move fastly, but Mars orbit வந்து சூரியனை விட ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால it can't able to complete the one rotation equal to the earth rotation. பூமிக்கு தகுந்த மாதிரி அதனுடைய கம்ப்ளீஷன் இருக்க முடியறதில்ல. ஸோ இங்கே நியூட்டன் தேர்ட் லா என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சாரிம்மா நியூட்டன் தேர்ட் லா, கெப்லர்ஸ் தேர்ட் லா வந்து என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். கெப்லர்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், டைம் பீரியட், லா ஆஃப் பீரியட்ஸ். அது இப்போது ஹவு மெனி வாட் இஸ் த டோட்டல் டைம் டு கம்ப்ளீட் த ஃபுல் ரெவால்வேஷன், டோட்டல் டைம் என்ன? அப்போ அந்த டோட்டல் டைமை நம்ம கணிக்கிறதுக்கு வந்து அவங்க டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த பிளானட். ஸோ அவர் என்ன ரிலேஷன் கொண்டு வந்தார் அப்படின்னா, இந்த டி டைம் பீரியடுக்கும் ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த பிளானட்டுக்கும் ஒரு ரிலேஷனை கொண்டு வந்தார், ஒரு தொடர்பை கொண்டு வந்தார். அதில் வந்து ஆர் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் டு த பிளானட், டி இஸ் த டைம் பீரியட். அவர் ரிலேஷன் இதுதான். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த பிளானட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டைம் பீரியட் ஆஃப் த ஃபுல் ரொட்டேஷன். கியூப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த பிளானட் is directly proportional to the square of the total time period. இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ சில எக்ஸாம்பிளோடலாம் பார்த்தோம், ஞாபகம் நினைக்கிறேன். டி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி இன்ட்டு ஆர்ஹெச் ப்ளஸ் ஆர்இ ப்ளஸ் ஹெச்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது எல்லாமே கெப்லருடைய விதிகள் தான். இந்த கெப்லருடைய விதியை வச்சு தான் நியூட்டனே கொண்டு வந்தார். ஸோ இந்த டைக்கோ பிராஹேன்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். அதாவது கெப்லருக்கு முன்னாடி டாலமி இருந்தாங்க, கோப்பர்னிக்கஸ் இருந்தாங்க. டாலமிக்கும் கோப்பர்னிக்கஸும் என்டையர் டிஃப்ரெண்ட்டு. டாலமி வந்து சன்னு அண்ட் ஆல் த பிளானட்ஸ் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் எர்த்துனாரு. கோப்பர்னிக்கஸ் என்ன சொன்னார்னா, சன்னு தான் மையத்தில் இருக்குது, மற்றதெல்லாம் சுற்றி வரும் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இது மாதிரி இவங்க எல்லாத்துடைய கோட்பாடு எடுத்துகிட்டு டைக்கோ பிராஹே அவரும் அந்த கான்செப்ட் தான் சொன்னாங்க. ஸோ அதை கான்செப்டை எடுத்துக்கிட்டு தான் கெப்லர் என்ன பண்ணார், இந்த விதிகளை கொண்டு வந்தார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் என்னென்ன கான்செப்டு, டைம் பீரியடை மெஷர் பண்ணணும் ஒன்று. அடுத்தது என்ன, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த பிளானட்டை மெஷர் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இந்த ஹெட்டிங் பாருங்கள், கெப்லர்ஸ் தேர்ட் லா அண்டு அஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸ். அஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸ்னால் வானியல் தொலைவு. வானியல் தொலைவுனா இந்த ஏயுன்னு சொல்கிறாங்க. ஏயு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். இதனோட யூனிட் என்னது, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஏயுன்னு சொல்லும்போது அதனோட வேல்யூ வந்து 1 AU ஈக்குவல் டு அஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸ். ஒரு வானியல் அலகு தான் அஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸ். எர்த்துக்கும் சன்னுக்கும், மார்ஸுக்கும் சன்னுக்கும், வீனஸுக்கும் சன்னுக்கும் நிறைய அஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 பிளானட், ஒன்று மெர்க்குரி, இன்னொன்று வீனஸ். இதனுடைய டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ண போகிறோம், மெர்க்குரி அண்டு வீனஸ். இதில் பாருங்கள், வீனஸ்னால் வெள்ளி கிரகம். நம்ம டெய்லி ஈவினிங்கில் பார்க்கலாம், காலையிலையும் பார்க்கலாம். ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா அடிவானம், இப்போ நம்ம நிற்கிறோம், இதுதான் எர்த் சர்ஃபேஸு, சூரியன் மறையுது, அப்படியே மேலே இந்த இதில் பார்க்கலாம். நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ணி பாருங்கள்.
அந்த மாதிரி சூரியன் உதிக்கிற திசை, சூரியன் மறைகிற திசையில் நம்ம எப்படி பார்க்கலாம்? இந்த மூலையில் இருக்கும், அடிவானத்தில் தெரியும். அதுக்கும் உட்பகுதியில் மெர்க்குரி இருக்கும், அது நம்மளுக்கு தெரியறதில்ல. ஏன்னா அதனுடைய ரொம்ப க்ளோஸில் அதிக வெப்பத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது தெரியறதில்ல. ஸோ கொஞ்சம் தொலைநோக்கு பார்வை, அதாவது தொலைநோக்கியை யூஸ் பண்ணி பார்த்தோம்னா, டெலஸ்கோப் யூஸ் பண்ணோன்னா தெரிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ நம்ம பார்க்கின்ற பார்வையை வச்சு அதனுடைய டிஸ்டன்ஸை எப்படி கணக்கிடுறது அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள், ஸோ மெர்க்குரி அண்டு வீனஸுடைய டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஒரு மனிதன் இங்கேருந்து பார்க்குறான், இங்கே சூரியன் இருக்குது, இங்கே தான் அந்த வீனஸ் பார்க்குறான். எவ்வளோ கோணத்தில் பார்க்குறான் தெரியுமா? 46 டிகிரியில் பார்க்குறான். கிளியராக இப்படி பார்க்குறான், 46 டிகிரியில் இந்த வியூ, இது சர்ஃபேஸு, இந்த வியூ இப்படி பார்க்குறான். சரி, இப்போது அது மாதிரி மெர்க்குரி பாருங்கள், மெர்க்குரியை வந்து அதை விட கொஞ்சம் கீழே இந்த ஷேப்பில் பார்க்குறான். அப்போ த சம் அப்ராக்சிமேட் ஆங்கிள் 22.5 டிகிரி ஃபார் மெர்க்குரி, 46 டிகிரி ஃபார் வீனஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுதான் ஆர்பிட். இதனுடைய ஆர்பிட்டு, இது வீனஸ்னுடைய ஆர்பிட், இதுதான் ஆர்பிட். அப்போ ஒரு மனிதன் இங்கேருந்து பார்க்குறான், இது எர்த்தினுடைய ஆர்பிட்டு, இது வீனஸ்னுடைய ஆர்பிட்டு. இந்த ஆர்பிட்டு, இது எர்த்தினுடைய ஆர்பிட்னா இப்படி போயிட்டு இப்படி வரும், வீனஸ்னுடைய ஆர்பிட் இப்படி வருது. ஓகே, இப்போ இங்கேருந்து இந்த எர்த்து சர்ஃபேஸ் வந்து நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இதனுடைய ஆர்பிட்ட ஒரு ஆர்பிட்டில் வந்து அந்த பிளானட்டை வந்து சுற்றிட்டு வந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த சன் இருக்கு இல்லையா, இந்த சன்னுக்கும் இந்த வீனஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு இங்கே பார்க்குற பார்வை இது ரெண்டுமே எப்படி இருக்குமா? 90 டிகிரியில் இருக்கும். இது 90 டிகிரி. அதேமாரி அடுத்த பகுதி சாயங்கால நேரத்துலையும் பார்க்கும்போது இது என்ன இருக்கும்? இதுவும் அதே தான் இருக்கும், 46 டிகிரி. திஸ் ஆல்சோ 90 டிகிரி. ஸோ அதே மெத்தடில் இப்போ பாருங்கள், இதை தனியாக பிரித்து காட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. மெர்க்குரிக்கும் அதே தான் 22.5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதன் அடிப்படையில் இப்போ பாருங்கள், இட் இஸ் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது என்ன ட்ரையாங்கிள்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த் வந்து ஆர்னு வச்சுங்க. ஆர்னா என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்டு எர்த்து. இந்த ஆர் ஸ்மாலர் என்ன? இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்டு வீனஸ் ஆர் மெர்க்குரி. வீனஸு அப்படின்னா மெர்க்குரிக்கான டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம ஒவ்வொரு பிளானட்டுடைய டிஸ்டன்ஸை நம்ம கணக்கிட போகிறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் யாருன்னா கெப்லர் தான். கெப்லருடைய விதிகளை பயன்படுத்தி அஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிப்போம். அஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸ் வி நோ தட் 1 AU. சரி, இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். டிபெண்ட்ஸ் அப்பான் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சைன் தீட்டா ஈக்குவல் டு என்ன உங்களுக்கே தெரியும். சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். இப்போ இதில் ஆப்போசிட் எது, ஹைபாட்னியூஸ் எது? திஸ் இஸ் த ஆங்கிள், திஸ் இஸ் த ஆப்போசிட் சைட். ஆப்போசிட் சைட் தான் ஆர். இது ஹைபாட்னியூஸ், கேபிட்டல் ஆர். ஆப்போசிட் சைடு மீன்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த வீனஸு. ஹைபாட்னியூஸ் வந்து சன் அண்ட் த எர்த் டிஸ்டன்ஸ். அப்ளை பண்ணிச்சு. நம்மளுக்கு என்ன தேவை, இது மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. ஏன்னா இந்த ஆரோடைய வேல்யூ தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு எடுத்துக்கிறோம்.
இதை அப்ளை பண்ணுறோம். r equal to 1 astronomical unit sin 46. sin 46 வர லாகரிதம் டேபிள் யூஸ் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கலாம். 0.72. அப்போ 1 into 0.72 is the 0.72 is the value for the distance between Sun to Venus. கொஷினில் கேட்பாங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் டு வீனஸ். அதே மாதிரி நம்ம மெர்க்குரிக்கு கண்டுபிடிக்கிறோம். சேம் மெத்தட். திஸ் இஸ் த மெர்க்குரி. ஆர் ஈக்குவல் டு சைன் தீட்டா, இங்கே சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆர் பை ஆறு. அப்புறம் இதை நம்ம ஆறு தான் தேவை எடுத்துக்கிறோம். sin theta is sin 22.5. Using the logarithmic table, we can find out the sin 22.5 value. So 1 into 0.38, 0.38. This is the distance between Mercury and the Sun. ஸோ இதை மாதிரி எல்லா பிளானட்ஸோட டிஸ்டன்ஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அந்த பிளானட்ஸ்லாம் நம்ம நேராக கண்ணால் பார்க்குற மாதிரியா இருந்தால், இல்லது தொலைநோக்கியால் பார்க்குற மாதிரியா இருந்தால், இது எல்லாத்துக்குமே ட்ரிக்னாமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் தான் ஈஸியாக இதில் வேலை செய்யுது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்கிற பாருங்கள். கெப்லர்ஸ் தேர்ட் லா அண்ட் அஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸு, இது ரெண்டும் என்ன பண்ணுது யூஸ் பண்ணி இப்போ ரிலேஷன் கண்டுபிடிக்கும். கெப்லர்ஸ் என்ன சொன்னார்னா, டி ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். பீரியட்ஸ், த டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் த பிளானட். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். அடிவானத்தில் இருக்கக்கூடிய வீனஸை பார்க்குறோம், மெர்க்குரியை பார்க்குறோம். அது 46 டிகிரி, இது 22 டிகிரி. இது மாதிரி நம்ம அதை பார்க்குறோம். ஸோ அக்கார்டிங் டு திஸ், யூஸிங் த பித்தாகோரஸ் தியரம், we can find out the sin theta. Then here we want to calculate the distance between the sun and the Venus. ஸோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி நம்ம எடுத்துக்கிட்டு அந்த ரேடியஸ் பார்த்திங்கன்னா, டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா சன் அண்ட் த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டு, அதை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஒன்றுத்துக்கும் வீனஸுக்கு கால்குலேட் பண்ணுறோம், டிபெண்ட்ஸ் அப் அந்த டிகிரி 46 டிகிரி. மெர்க்குரி கால்குலேட் பண்ணுறோம், டிபெண்ட்ஸ் அப் அந்த 22.5 டிகிரி. நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு. 1 மார்க்கில் கேட்பாங்க, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த வீனஸ் அண்ட் த சன் அண்ட் த மெர்க்குரி அப்படின்றத நிச்சயமாக கேட்பாங்க. ஸோ இது எதை அடிப்படையில் நம்ம கண்டுபிடிச்சோம்னா, கெப்லர்ஸ் தேர்ட் லாவுடைய அடிப்படையில் கண்டுபிடிச்சிருக்கோம். இது எல்லாம் இதை வச்சு, இதே ஃபார்மேட்டை வச்சு நம்ம பிளானட்டை இப்படி பார்க்குறோம், ஒரு 75 டிகிரியில் பார்க்குறோன்னா அதுக்கான டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம பார்க்குற முறையும் அந்த சன்னுக்கும் பார்த்திங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குமா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த கொஷின் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்னு, நீங்கள் படிச்சிங்க. தேங்க்யூ.